வீடியோவில் நெருப்பு கொட்டு இந்த வெயிலில் எங்கள் ஊர் எப்படி இருக்குது, ஆடு மாடுக்கு தீவனத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நிறைய மயில்கள் ஒத்தையாக கூட்டம் கூட்டமாக எப்படி இந்த மிரட்டுற வெயிலில் மிரளாமல் சுற்றுறதுன்னு கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஆர்ப்பாட்டலில் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தீங்கன்னா நிறைய மயில்களை பார்த்து திருப்தி கிடைக்கும். அப்படி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம சேனலில் முதல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, இப்போ நம்ம தென்காசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. சென்னைக்கு பக்கத்தில் இருக்க திருவள்ளூர்லேருந்து தான் இப்போ உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறோம். தென்காசிலேருந்து எங்கள் ஊருக்கு 45 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும். எங்கள் ஊர் பேர் வந்து குறிச்சாம்பட்டி. அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போப்பா எரிக்கிற வெயிலில் எப்படி காஞ்சி கிடக்குன்னு பாருங்கள். எல்லாம் இந்த வெயில் ரொம்ப இருந்தாலும் அந்த வெயில் வந்து அந்தளவு ஓரளவு தெரியலை. ஏன்னா வந்து தென்காசி பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் காற்று அதிகமாக இருக்கிறதுனால தான் இங்கே விண்டு மில்லே வைக்கிறாங்க. உழுது போட்ட வயல்களெல்லாம் தண்ணி இல்லாததுனால மகசூல் எதுவுமே போடலை போல் அப்படியே கிடக்குது. நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோவில் தான் ஊருக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தங்க வயலில் சும்மா சொன்னேங்க, புல்லு தான். இதுக்கு மேலே இன்னைக்கு காயவே முடியாது, அந்தளவு காஞ்சிட்ருக்கு. இப்போ மட்டும் ஒரு நெருப்பு பட்டுச்சுன்னா அவ்வளோதான். பாருங்க, பனையெல்லாம் அவ்வளோ அந்த குருத்து கூட ரொம்ப காஞ்சிட்டு. இதுலேருந்தே தெரியுது எந்த அளவு மழை பெய்யாமல் வெயில் இருக்குன்னு. ஆடு மாடெல்லாம் வருது. இது வந்து போன வருஷம் நான் எடுத்த ஒரு கிளிப்பு தான் இப்போ காட்டுறேன். அதே மாதிரி தான் இந்த பகுதி இப்போவும் வெயிலாக இருக்குது. ஆடு மாடுக்கெல்லாம் தீவனமே இல்லை, ஆனால் வெளியே வந்து பச்சை காட்டிகிட்ருக்காங்க. இந்த அண்ணாச்சி என்ன சொல்கிறாருன்னா, ஆடுகளுக்கெல்லாம் தீவனமே இல்லை, நிலக்கடலையோட கொலை இருக்குல்ல அது காய வச்சது தான், அதை வாங்கி தான் போடுறோம், அது ரொம்ப விலை கூடுனதுன்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், குருவிகள் வந்து என்ன தான் வெயிலாக இருந்தாலும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தகவமைப்பத்தை மாற்றி கொண்டிருக்குது. அதான் இயற்கையின் நியதி. என்ன வெயில் எப்படி இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்ப இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, வேறு வழி கிடையாது. பக்கத்துலேயே ஒரு ஜோடி மயில் நிற்கிறாங்க பாருங்கள். இங்கே ஒன்று நிற்கிறாங்களா, இந்த பக்கமாக ஒருத்தர் நிற்கிறாங்க. சவுண்டு கேட்டால் போயிடுவாங்க, அதனால் மெதுவாகவே நான் நின்று பார்த்துட்ருக்கேன். மக்களே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ எண்டில் வந்து நிறையவே கூட்டமாக வர மயில்களெல்லாம் எடுத்து காட்டிருக்கேன். எதனால் அந்த மயில்கள் இப்போ வந்து அதிகமாக காணப்படுதுங்கிற காரணத்தையும் நான் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், தூரத்தில் இன்னொரு மயில் நிற்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணியே நான் உங்களுக்கு காட்டுறேன். அது கிட்ட போய் எடுக்க முடியுமான்னு தெரியல. பாருங்க, கிட்ட போன உடனே அவ்வளோ ஸ்பீடாக ஓடுதுப்பா. ஓடாதடா, நில்லு ஓடிட்டு சேலை பாவை விட்டுடலாம். ஊருக்கு போகிற அடுத்த நாள் சும்மா ஊருக்கு சுற்றி பார்க்கலான்னு கிளம்புனா அப்போ பாருங்கள் ஒரு பெண் மயில் எவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்கள். இந்த நிலவுமே காஞ்சி தான் கிடக்குது, உழுது போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், கூட்டமாக மயில். இது எல்லாமே பெண் மயில் தான். மயிலோட எண்ணிக்கை இப்போ நாளுக்கு நாள் ரொம்ப குறைஞ்சிட்டு தான் வருது. ஏன்னா முட்புதல் குறைஞ்சிட்டு வருது, நரிகள் வேட்டையாடுது, அப்புறம் காலநிலை மாற்றத்தினால வெப்பம் அதிகரித்து வருது, வறண்ட பகுதியில் அதிகரிக்குது. இதனாலலாம் மக்களே நம்ம பக்கத்தில் ஒரு மயில் அட்டடா பறந்தே போயிடுச்சு பாருங்கள். நம்மளை கிராஸ் பண்ண கிட்ட வரவும் பறந்து போயிடுச்சு. இந்த பக்கத்தில் நிற்கிறது நானும் முதல்ல பெண் மயில் நினச்சி, அது மயில் இல்லை, ஏதோ ஒரு குருவி. மக்களே, இங்கே ஒரு சிங்கிளாக ஒரு மயிலக்கா இருக்காங்க. பொதுவாகவே பறவைகளுக்கு வந்து ஒரே நேரத்தில் 2 கண்களையும் 2 பொருட்களை பார்க்கும். ஒரு கண்ணால் இன்னொரு பொருளையும், இன்னொரு கண்ணால் மற்ற கண்ணால் இன்னொரு பொருளையும் பார்க்கும். அதனால் அது வேகமாக ஓடினாலும் நம்ம அதை கவனிக்கிறோங்கிறது அது உணர்ந்துட்டு எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள். ஏற்கனவே அது வந்து நம்ம தாக்க போகிறோம்னு நினச்சிட்டு பயந்து ஓடுது. அதனால் பக்கத்தில் போல் ரோட்லேயே அது என்ன தான் செய்யுதுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி போவோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த வயலில் வந்து கொஞ்சம் பச்சை இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே எங்கேயா தென்னம்பிள்ளைக்கெல்லாம் தண்ணி ஊற்றிருப்பாங்க போல், கொஞ்சம் பச்சாவே இருக்குது. மக்களே, அந்த ஒத்த மயிலக்கா நம்ம ரோட்டில் சுற்றி இப்படி வரதுக்கு முன்னாடி மயில் பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஓடி இங்கே வந்துடுச்சு. ஆகா, பறக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. மக்களே, பறக்குது பாருங்கள். இந்த வெயிட்டு தூக்கிட்டு எவ்வளோ தூரம் பறக்குது, அழகு இல்லை இப்போ. ஓட்டம் தான், எதுக்குடா நான் திரும்பி பார்க்குறேங்கிறது. இது ஒரே நாள் எடுத்த வீடியோ தான். இதெல்லாம் மயிலை தேடி எடுத்தது கிடையாது. எங்கள் ஊரில் இருந்து சொரண்டன்னு சொல்லுவோம், அங்கே வார வழியில் தான் எடுத்தது. இதுலக்கெல்லாம் இது கொஞ்சம் பச்சை ரொம்ப இருக்குதுல்ல. இது தென்காசி பக்கத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் இருக்கனாலும் கேரளாவோட சாரல் வீசுறதுனால இங்கே கொஞ்சம் நல்லா பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா. பக்கத்தில் ஒரு சானலும் ஓடுது. நல்லா எப்போவாச்சும் ஒருக்கா தான் மயில் வரும், அதுவும் வயலில் நல்லா தானியம் இருக்கிறது மாதிரி இருந்தால் தான் வரும். இப்போலாம் பார்த்தா காக்கா மாதிரி பொதுவாகிடுச்சு, எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்க்க முடியுது. இதோட காரணம் காடுகள் குறைந்து வருவது தான். ஊருக்குள்ளே வந்து விளைநிலங்களை பாதிக்குது. முன்னெல்லாம் எப்போயாச்சும் யாராவது புக்கில் மயில் தொகை வச்சுருப்போம், அதே அதிசயமாக பார்ப்போம். இப்போ காலமும் மாறிச்சு, கோலமும். மயில்களை வேட்டையாடுறது சட்டப்படி குற்றம், அதனால் யாருமே அதை தொந்தரவு பண்ணுறதே கிடையாது. இப்போ கூட நாங்கள் வந்து வண்டியில் போயிட்டே இருந்தால் அது எதுவுமே கவனிக்காது. நம்ம நின்று அதை பார்க்குறோன்னு கவனிக்கிறதுனால தான் அது ஓடுது, மற்றபடி எதுவுமே இல்லை. இந்த காணொலி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மழை பெய்யும்னு நம்ம நம்புவோம், நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.